ஹாய். இப்போ ரீசெண்டா அந்த தூத்துக்குடி இஷ்யூ தான் பேசும் பொருளா போயிட்டுருக்கு. அத பத்தி நான் பேசணும்னு நெனைக்கிறேன். இந்த கவர்மெண்ட், அந்த கட்சி, இந்த கட்சின்னு பொலிடிக்ஸ்லாம் பேச விரும்பல. உங்க வீட்ல பெண் குழந்தைகளுக்கு வீரம்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. வீரம் இருக்க பெண் குழந்தைய மதிக்கிறதுக்கு ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த வீட்ல தாய் தன்னுடைய மகனுக்கு பெண்களை மதிக்கணும்னு சொல்லிக் குடுக்குறாங்களோ, அந்த உலகத்துல, அந்த வீதியில, அந்த தெருவுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எந்த பயமும் இல்லாம இருப்பாங்க. இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய சக்தியாக எந்த ஒரு நாடு பெண்களை நிமிர்ந்து பார்த்து மரியாதை கொடுக்குதோ, அந்த நாடு ஒரு பெண்ணுக்கல்ல மரியாதை கொடுக்குது. வரப்போற கண்ணுக்கு தெரியாத அடுத்த தலைமுறைக்கு நின்னு மரியாதை கொடுக்கிறது. சட்டம் கடுமையாக இருந்தால் இந்த மாரி தவறெல்லாம் ஏன் நடக்கும்? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நாட்ட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு உயிர் சுமக்கிறவளும் பெண்ணு தான். ஒரு குடும்பத்த காக்கிறவளும் பெண் தான். ஏன் முன்னாடி நம்ம தமிழ்நாட்ட ஆண்டவளும் ஒரு பெண் தான். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு இந்த நாட்டுல அவல நிலைமை தான். டெய்லி நியூஸ் வருது. இந்த தூத்துக்குடி நியூஸ் என்ன ஒரு மாசம் போடுவாங்களா? அப்புறம் வேற நியூஸ் கிடைச்சதும் அது மறைஞ்சிடும். ஒரு பொண்ண இப்படி பண்றவன் இனிமேல் வாழ்ந்து என்ன சாதிக்க போறான்? உங்களுக்கு என்ன தோணுதோ அத கமெண்ட் பண்ணுங்க.